பரிசுத்த பவுல் வெறும் ஜனங்களுக்கு போதகராக மட்டும் இல்லாமல் இந்த ஜனங்களை தன் இருதயத்திலே தரித்திருந்தார் என்று இங்கே நம்ம வாசிக்கின்றோம். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்திலிருந்து, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம். ஜனங்களை தங்கள் லாபத்துக்காக பயன்படுத்தலை பவுல். தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, தன் வசதிக்காக, தன்னுடைய வெல்த்துக்காக ஜனங்களை பயன்படுத்தலை. ஜனங்களுடைய நன்மைக்காக இவர்கள் வாழ்ந்தார்கள். ஜனங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, சரீர பிரகாரமான வளர்ச்சிக்காக இவர்கள் அவர்களை நினைவு கூர்ந்து அதற்கான ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. சும்மா வசனம் சொல்லிட்டு போல, நாங்கள் ஆற்றல் இருக்கணுங்க. அந்த வசனத்தில் பேசப்படுகிற அந்த வார்த்தைகளில் வல்லமை இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய உதவி இருக்க வேண்டும், அதிலே முழு நிச்சயம் இருக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு திருவசனத்தை போதிக்கும் போது உங்களுக்கு பலன் உண்டாகணும். பல வகையான பலவீனங்கள் இருக்கிறது. சரீரத்தில் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், ஆத்துமாவிலே பலவீனப்பட்டிருக்கிறார்கள், மனதிலே பலவீனப்பட்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே பலவீனப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தரோடு இருக்கிற உறவிலும் ஐக்கியத்திலும் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கொடுக்கிற செய்தியின் மூலமாக அந்த பலவீனங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுக்குள்ளே வல்லமை புறப்பட்டு பாய வேண்டும். வல்லமை போகணுங்க அவங்களுக்குள்ள. அந்த எண்ணத்தோடு கூட அவர் அங்கே செய்தி கொடுக்கிறார். இப்படிதான் ஊழியம் செய்கிறார் பரிசுத்த பவுல். வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். இவருக்கு ஒரு ஆவி இருக்கலாம், இவர் ஆவி வெளிப்படுத்தும்படியாக இவர் அங்கே நிற்கவில்லை. பரிசுத்த ஆவி வெளிப்படுத்தும்படியாக அங்கே அவர் நின்று கொண்டிருக்கிறார். முழு நிச்சயத்தோடும் வந்தது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே உங்களுக்குள்ள பலனம் உண்டாயிரணும், உங்களுக்குள்ள அபிஷேகமும் உண்டாகணும், உங்களுக்குள்ள நிச்சயத்தன்மை உண்டாக வேண்டும். அதை உண்டாக்கணும் கர்த்தருடைய வார்த்தைகள். அப்படிப்பட்ட செய்திகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த காலங்களில். நமக்கு நல்ல போதகர்களை தேவன் தந்திருக்கிறார். கண்கள் உன் போதகர்களை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவன் நமக்கு சிறந்த போதகமார்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தகப்பன்மார்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.